இல்ல தமிழ். சேது ஐயாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. ஐயோ அக்கா, இவ்ளோ நடந்து யார்கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி? அக்கா வாங்க. இல்லங்க வரல. அக்கா நான் சொல்றத கேளுங்க. வாங்கக்கா. வாங்கக்கா. வரல கேளுங்க வாங்க. சொல்றத கேளு. சொல்றத கேளுங்க வாங்க. ஐயோ சொன்ன கேளு தமிழ். வேண்டாம். சொன்ன கேளு தமிழ். வேண்டாம். நீங்க வாங்கக்கா, நான் பேசிக்கிறேன். ஏங்க என்னாச்சு தமிழ்? ஏன் மலர் அழுவுது? இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லங்க. தமிழ் என்ன பேசுறீங்க? நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் மலரக்கா சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. மலரக்கா நடந்ததை ஒண்ணு விடாம இவங்க கிட்ட சொல்லுங்கக்கா. என்னாச்சு மலர் சொல்லு. ஐயா பாசம் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். இப்ப சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்கணுமா? எனக்கு ரொம்ப நாளாவே இந்த விஷயத்துல சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்தது. நேரம் கெட்ட நேரத்துல அவ மலர் வீட்டுக்கு போறத பார்த்து நான் அதை பத்தி அவன் கிட்ட கேட்ட பண்ணலாம். அம்மா காப்பி போட மலரை வர சொன்னாங்க, வீட்டுல சமையல் பண்ண வர சொன்னாங்கன்னு சொல்லுவான். ஆனா உண்மையிலேயே அவன் எதுக்கு போனா என்ன நடந்துச்சுன்னு இப்பதான புரியுது. இந்த எல்லா உண்மையும் உங்க சின்னம்மாவுக்கு தெரியும். கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க தற்கொலை பண்ணிப்பேன்னு இவங்கள மிரட்டி இருக்காங்க. அதனாலதான் மலர் அக்கா இப்ப மண்டபத்துக்கு வரவே பயப்படுறாங்க. மலரு உனக்கு நான் இருக்கேன். நியாயமா நீ யார் கூட வாழணுமோ அவன் கூட உன்னை வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு.